Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அனைவருக்கும் பணிவான காலை வணக்கங்கள்.
இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது வணக்கங்கள், நமஸ்காரங்கள். அன்புள்ள அப்பா திரு NK மகாதேவ ஐயருடைய 100வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே கடந்த 3 நாட்களாக, இன்னைக்கு 4வது நாள், 4 நாட்களாக இதை ஒரு பாராயண உற்சவமாகவும் ஒரு பகுதியில், அதற்கு முன்னாடி 100 கலைஞர்களை இல்லை சேவை செய்பவர்களை பாராட்டி, முதல் நாள் பரத கலைஞர்கள், பரத குருக்கள் அவர்களை பாராட்டி கௌரவித்தோம். 2வது நாள் செவிலி தாய்கள். தாய் அப்படிங்கிறது அம்மாவுக்கு அடுத்து ஒருத்தர் தாய்னா அது நர்ஸு தான் இல்லையா? செவிலி தாய்களை 128 பேரை கௌரவம் செய்தோம். நேத்தி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பரப்புரை செய்யும் குருமார்களை 100 பேரை கௌரவித்தோம். அந்த வகையில் இன்று தமிழ் கூறும் நல்வுலகம், தமிழ் ஸ்காலர்ஸ் வந்திருக்காங்க. எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி இவ்வளவு அலுவல்களுக்கு இடையே இன்றைய நிகழ்ச்சிக்கு பங்கெடுக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கிறோம். டாக்டர் G. பெரியண்ணன், டைரக்டர், தமிழக இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட், சென்னை. டாக்டர் P. முருகையன், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், தமிழக இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட், சென்னை. டாக்டர் S. வஜ்ரவேலு, எக்ஸ்பர்ட், தமிழக இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட், சென்னை. ஸ்ரீமதி வேதா ஸ்ரீனிவாசன், கரஸ்பாண்டன்ட் அண்ட் டீன், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ். அண்ட் நம்முடைய இனிய நண்பர் திரு ராமலிங்கம் அவர்கள், புலவர் ராமலிங்கம். இவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியில் லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி பாராயணம் செய்ய காத்திருக்கும் பக்த கோடிகளையும் வருக வருக என்று வரவேற்று வரவேற்புரை நல்குவதற்காக திரு முரளி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு மகிழ்வான நிகழ்வுங்க. ஒரு 4 நாளாக நடந்துகிட்ருக்கு, நீ 4வது நிகழ்வு. இன்றைக்கி ரொம்ப விசேஷம் என்னென்னா, தமிழ் புலவர்கள். தமிழ்னாலே அழகுங்க. அந்த அழகில் தொய்ந்தவர்கள், அந்த அழகை அனுபவித்தவர்கள். அந்த அழகை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்மளாம் படிக்கலாம், தமிழை படிக்கலாம், திருக்குறள் படிக்கலாம், நாலாடியார் படிக்கலாம். இதெல்லாம் நம்ம படித்து மனப்பாடம் பண்ணி எக்ஸாமில் எழுதி பாஸ் ஆகிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் இவங்க இருக்கிறவங்களும் சரி, வரப்போகிற புலவர்களும் சரி, அதில் அனுபவித்தவர்கள், அதில் தொய்ந்தவங்க, அதில் ஒவ்வொரு வார்த்தையும் அதை ரசித்து அனுபவித்தவர்கள். அது எவ்வளோ பெரிய விஷயங்க. அப்பேற்பட்ட மேதைகளை இன்றைக்கி நம்ம கௌரவப்படுத்துகிறோம். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், உயர்ந்தவங்கள் எப்போவுமே உயர்ந்தவங்க தான்ப்பா, அவங்கள எப்போவுமே நம்ம வணங்கணும் அப்படிம்பாங்க. எந்த துறையிலே ஆனாலும் அந்த துறையில் முத்திரை பதிச்சவங்க எல்லாருமே உயர்ந்தவர்கள் தான். அதுவும் இந்த புலவர்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க. இந்த தமிழ் படித்தா நிறைய நல்லது நடக்கும் அப்படிலாம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட வட்டம்தான். அதுக்குள்ளே எத்தனை குழந்தைகளை தமிழ் ஆசிரியர்களை உருவாக்கியிருக்காங்க. இந்த தமிழை பரப்புறதுக்கு இப்போ இன்றைக்கி வரக்கூடிய 100 பேர்னால் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஆள்னால் 1000 பேர் தமிழ் கற்றுருந்தாலும் லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி தமிழ் பேசுகிறாங்கன்னா, இன்றைக்கி வந்திருக்கிற 100 பேர் அதுக்கு உதாரணங்க. ஒவ்வொருத்தரையும் நான் இப்போ ஆனர் பண்ணுறப்போ ராமலிங்க ஐயா சொன்னார், இவர் இவ்வளோ படிச்சிருக்காரு, இந்த ஊர்லேருந்து வந்திருக்கார், இவ்வளோ புலமை வாய்ந்தவர். அசாத்தியமான விஷயம். அவங்கள ஒன்று சேர பார்க்குறதுக்கு நமக்கு இன்றைக்கி புண்ணியம் பண்ணிடும். நம்மலாம் மேக்ஸிமம் போயிருந்தால் காலேஜ் படிக்கிறப்ப தமிழ் ஆசிரியர் ஒருத்தரை பார்த்துருப்போம். ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு ஸ்கூலுக்கு 2 தமிழ் ஆசிரியர் 3 தமிழ் ஆசிரியர் இருப்பாங்க, அவ்வளோதான் பார்த்துருப்போம். இன்றைக்கி 100 பேர் அட்ட இடத்துல பார்க்குறதுங்கிறதே பெரிய பாக்கியம். அதை உருவாக்குறதுக்கு இந்த 3 பேர் உட்காந்துருக்காங்களே, சாதாரணமாக நினைக்காதீங்க, அசாத்தியமானவர்கள். தமிழுக்காக தன்னையே தியாகம் பண்ணவங்க. தமிழ் ஆராய்ச்சி கழகம்னு வச்சு வருஷம் செப்டம்பர் 5ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மூல முடுக்குகளையும் ஆசிரியர்களை சூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 400-500 அப்ளிகேஷன் வரும். அதில் 100 பேரை சூஸ் பண்ணி அவங்கள வர வச்சு அவங்கள ராதாகிருஷ்ணன் ஐயா வீட்டில் வச்சு விருது கொடுத்து மகிழக்கூடிய மாபெரும் மனிதர்கள் இவங்க.
அது எவ்வளோ பெரிய கஷ்டங்க சூஸ் பண்ணுறது, அவங்கள தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்லை, அவங்கள முறைப்படி மரியாதை பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அவங்க அதுக்காக செலவு பண்ணுற டைம் இருக்கு. எல்லாத்தையும் நினச்சி பாருங்கள், செய்யலாம், எல்லோரும் செய்யலாம். ஆனால் அதுக்குன்னு டைம் ஒதுக்கணும்னு யாருக்கு தோணும்? நம்மளாம் வரோம், இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம், சந்தோஷப்படுறோம், ஓகே இதோடு முடிஞ்சு போச்சு. நம்ம ஒரு மேக்ஸிமம் 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. இந்த தமிழுக்காக அந்த செப்டம்பர் 5க்காக 1 வருஷம் பிளான் பண்ணுவாங்க. 1 வருஷத்தில் டெய்லி 1 மணி நேரமாக 2 மணி நேரமாவது அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பண்ணி அந்த விழாவை பிரமாதமாக பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட நல்ல உள்ளங்கள் அம்மா வந்திருக்காங்க, வேதம்மா, அவங்களும் அதே மாதிரி எவ்வளவு கல்விக்காக அவங்க பண்ணுற விஷயம் அசாத்தியம். இந்த ஒவ்வொருத்தரும் இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேர் புலவர் ஐயாவை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய தமிழ் கடல் அவர் அப்படியே கொட்டும் தமிழ் அவர்கிட்ட. இதெல்லாம் இயல்பாக இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு அவங்க தாய் தந்தையில் செஞ்ச புண்ணியம் அப்படியே பரம்பரையாக அப்படியே உள்ளே வந்து இறங்கியிருக்கு. அப்பேற்பட்ட குருமார்களையும் புலவர்களையும் இன்றைக்கி நம்ம கௌரவப்படுத்துகிறோம். இது பெரிய விஷயம். இதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த என் தாய் தந்தையரை இந்த மாதிரி எனக்கு பண்ணணும்னு தோண வச்சு இந்த மாதிரி இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய தாய் தந்தையர் தான். அவங்கள நான் வணங்குறேன். என்னுடைய குருமார்களையும் எனக்கு தமிழ் போதித்த ஐயாக்களையும் நான் வணங்குறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், உலகமே மகிழ்வோடு இருக்கணும் தான் ஆசை. வாழ்த்துக்கள் ஐயா, வரவேற்கிறேன். மிக்க நன்றி சார். இன்றைக்கி அபிராமி அந்தாதி பாராயணமும் இதை தொடர்ந்து நடக்க இருக்கிறது. எவ்வளவு அழகாக அவர் பாடுறார். கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாழாத நட்பும் கன்றாத இளமையும் நம்ம நிறைய கேட்குறார். அதில் முதல்ல சொல்கிறது கலையாத கல்வியும். கல்வி மறக்கவே மறக்காது உள்ளே போயிடுதுன்னா, ஆனால் கலைஞ்சு போக சான்ஸ் இருக்குது. கலைஞ்சு எப்படி போகும்னா, பியூராக அந்த பியூரிட்டியை, அந்த கல்வியினுடைய அந்த பாண்டித்யத்தினுடைய அந்த பியூரிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா தான் அது கலையாத கல்வி. அப்படி ஒரு கலையாத மொழி இருக்குது அப்படின்னா தமிழ் மொழி தான். அந்த தமிழ் மொழியை காப்பாற்றுவது புலவர்கள். புலவர்கள் அப்படிங்கிறவங்க அன்னைக்கு அறத்தை யாருக்கு எடுத்து சொன்னாங்க அப்படின்னா, நக்கீரரை யோசிச்சு பாருங்க. கடவுளே வந்தால் கூட தப்புனா தப்பு தான்ப்பா அப்படின்னு சொன்னவங்க புலவர்கள். அறத்தை அரசர்களுக்கே எடுத்து சொன்னவங்க. அரசன் தப்பு சொன்னால் கழுத்தை வெட்டிடுவான், அதெல்லாம் பயப்படுறதே கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு கணினி உலகம், கிரியேட்டிவிட்டி தான் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருது, ஆனால் க்ரியேட்டிவிட்டியை எடுக்கவே முடியாது. இனிமேல் ஃப்யூச்சர் க்ரியேட்டிவிட்டிக்கு தான். ஸோ மனிதனுக்குடைய மூளைக்கும் ஆர்டிஃபிஷியல் மூளைக்கும் இருக்கிற காம்படிஷன் க்ரியேட்டிவிட்டி வச்சு தான். ஸோ இவர்களுடைய மூளை தான் அதிகமாக வேலை செய்கிறதுன்னு சொல்லிட்டு அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவங்க இந்த மூளையை வச்சு, இந்த ஸ்கில்லை வச்சு அவங்க பணத்தை தேடலை. தமிழை வாழ வைக்கணும், தமிழர்களை வாழ வைக்கணும். அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்கிற இல்லாத விஷயமே கிடையாது. நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் இல்லாத விஷயம் கிடையாது. அப்பேற்பட்ட மகத்தான சேவையை செய்தவர்கள் எவ்வளவு எளிமையாக இருக்கிறார்கள். இதுதான் தமிழ் சொன்னது. இந்த எளிமையை பார்த்தா முரளி சார் இப்போ அழகாக சொன்னார், உங்களை பார்த்து தான் நாங்கள் கற்றுண்டோம் அப்படின்னு. மிக்க நன்றி. இப்பொழுது எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி இன்று வருகை தந்திருக்கும் கெஸ்ட் ஆஃப் ஆனர்ஸ்க்கு இப்பொழுது கௌரவம் செய்யப்படும். டாக்டர் ஜி பெரியண்ணன், டைரக்டர், தமிழக இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட், சென்னை. நன்றி. டாக்டர் பி முருகையன், எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், தமிழக இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட், சென்னை. நன்றி. டாக்டர் எஸ் வஜ்ரவேலு, எக்ஸ்பர்ட், தமிழக இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட், சென்னை. ஸ்ரீமதி வேதா ஸ்ரீனிவாசன், கரஸ்பாண்டன்ட் அண்ட் டீன், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ், சென்னை. நமது சகோதரர் புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள். மிக்க நன்றி. இப்பொழுது
தலைமை விருந்தினர்கள் சார்பில் நம்முடைய ஐயா புலவர் ராமலிங்கம் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் நம்முடன் உரையாடுவார். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாள்தோறும் நல்லது செய்வோம் என்கிற ஒரு தாரக மந்திரத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன் கையில் எடுத்துக்கொண்டு வருடம் 365 நாளும் ஒரு நல்ல செயலை செய்து வருகிற இந்த நூற்றாண்டின் மிக நல்ல மனிதர் ஐயா முரளி அவர்களை நான் வாழ்த்துவதில் பெருமை அடைகிறேன். ஏறத்தாழ ஒரு 110 திருக்கோவில்களுக்கு கும்பாபிஷேக வர்ணனை செய்திருப்பேன். அந்த நல்ல எண்ணத்தோடு நல்ல உள்ளத்தோடு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலே கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே என்று அவருடைய இல்லத்தாரை நெஞ்சார வாழ்த்துகிறேன். உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் அவர்களை பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வம்சம் தழைத்து வளமோடு நலமோடு வாழிய பல்லாண்டு என்று வாழ்த்தி இந்த இனிய அற்புதமான பல்வேறு நிகழ்வுகளில் ஏற்பாடு ஆன்மீகத்துக்கும் அன்னை தமிழுக்குமாக பெருமை சேர்த்து இந்த அருமையான பெருவிழாவிலே தமிழாசிரியர் பெருமக்கள் ஒரு 100 பேரை ஒருங்கிணைத்து, நான் 2 தமிழாசிரியர்களை ஒன்றா சேர்க்கறதே மகா கஷ்டம். ஆனால் ஒரு 100 புலவர்களை ஒன்றாக, அதை சொல்லுவோம் நம்ம ஆன்மீகத்தில் சிவா விஷ்ணு பிரம்மா என்று இந்த மும்மூர்த்திகள் தான் அந்த 100 பேரையும் இணைத்த பெருமைக்குரியவர்கள். டாக்டர் முருகையன், டாக்டர் பெரிய அண்ணன், டாக்டர் வஜ்ரவேல் அவர்களெல்லாம் பணி நிறைவு பெற்று பல ஆண்டுகள் ஆயிற்று. எல்லாருக்கும் ஒரு ஓய்வு பெற்று ஒரு 15 வருஷத்துக்கு மேலே 20 வருஷம் ஆகுது. ஏதோ வர்ற பென்ஷனை வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ்க்கையை நடத்துவோம், குடும்பத்தை பார்ப்போம், உல்லாசமாக இருப்போம், உலகத்தை சுற்றுவோம்னு நினைக்காம தன்னை சார்ந்திருக்கக்கூடிய புலவர் பெருமக்களுக்கு ஏதாவது ஒரு நினைவூட்டலை செய்து கொண்டே இருந்து அவர்களையும் நிமிர்ந்து பார்க்க வேண்டும் என்ற பெருமிதமான உள்ளத்தோடு நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி ஐயா அவர்களை அணுகி இந்த நிகழ்வை மிகப்பெரிய சிறப்பாக, ஏன்னா கூட இருக்கிற உறவுகள் மதிக்கிறது இல்லை இந்த காலத்தில், சுற்றி இருக்கிற நண்பர்கள் பொறாமப்படுற காலமாக இருக்குது. ஆனால் இவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்த அந்த பெரிய உள்ள சொந்தம் இந்த மூவருக்கும் ஐயா அவர்களுக்கும் தான் இன்றைக்கு இறைவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. உலகம் ஒரு வீடு, இந்தியா அதன் பூஜை அறை என்பார் மகா பெரியவர் தன்னுடைய அற்புதமான உரையிலே. அதை நான் என்றைக்கும் வணங்கி மகிழ்ந்து ஏற்றுக்கொள்கிறவன். இருப்பது இறைவன் தந்தது, இல்லாதது இனிமேல் இறைவன் தரப்போவது என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை செலுத்துவது தான் மிகப்பெரிய உன்னதமான நிலை. அந்த வகையிலே ஐயா அவர்கள் இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்குது இல்லைங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. லட்டுன்னு சொன்னாலே திருப்பதி நினைவுக்கு வந்துடும், பஞ்சாமிர்தம் சொன்னாலே பழனி நினைவுக்கு வந்துடும், அரவண பாயசம் என்றாலே சபரிமலை நமக்கு நினைவுக்கு வந்துடும். அதே மாதிரி மைசூர் பாகுனாலே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார் தயாரிக்கிற தயாரிப்பு தான் என்று எல்லோருக்குமே தெரியும், உலகளாவி இருக்குது. நான் எல்லா உலக நாடுகளுக்கும் போய் வந்துட்டு எல்லா இடங்களிலும் அவருடைய ஸ்வீட்ஸு போய் சேருகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பு, எல்லாருக்கும் இனிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இனிய மனம் அவருக்கு ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம். அவர்கள் சொன்னது போல பெற்றோர்கள் செய்த பாக்கியம், உடனிருக்கிறவர்கள் வாழ்த்துகிற வாழ்த்துக்கள், இதுதான் அவர்களை மிகப்பெரிய உச்சத்திற்கு சிகரத்தை தொடுகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. எல்லாம் வல்ல இறையருளால் இன்றைக்கு 100 புலவர் பெருமக்கள் பெருமை பெறுகிறார்கள். அதனால் வாழ்க்கை என்பதே ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் திகழக்கூடியது. அத்தனை புலவர்களிலுமே சாதாரணமானவர்கள் அல்ல, எல்லாருமே சரித்திரம் படைத்தவர்கள். அதில் ஐயா வணக்கத்திற்குரிய பாண்டியன் அவர்களுக்கு 90 வயது, ஆரோக்கியமாக வர்றார் அவர். இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, போன வாரம் அண்ணா நகரில் ஒரு பெரிய ஹோட்டலில் நடந்த ஒரு கல்யாண மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் நம்முடைய ஒரு தாய், ஒரு அம்மாவுக்கு 101வது பிறந்த நாள் விழாவில் நான் பேசினேன். ஆரோக்கியமாக இருக்காங்க அந்த அம்மா. உண்மை, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கேட்டு சொல்லிட்டேன், எப்படிம்மா இவ்வளோ கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, அவங்களே கேட்க வெட்டினாங்க, எல்லாமே யாரும் துணைக்க வேணான்னாங்க. எப்படிம்மான்னு, என் வாழ்நாள் பூரா ஆஸ்பத்திரிக்கு போகவே இல்லை தம்பின்னாங்க. அது ஒரு பெரிய விஷயங்க. ஆடிக்காரில் போகணும்னு நான் ஆண்டவனிடத்தில் பிரார்த்திக்கிறத விட ஆஸ்பத்திரிக்கு நான் போகாமல் இருக்கணும்டா பகவானேன்னு வேண்டிங்க. அதுதான் வாழ்க்கையில் ஒரு சுகத்தை கொடுக்கும். ஏன்னா நமக்கு என்ன கொடுக்கணும்னு இறைவனுக்கு தெரியும், நம்ம கேட்டு கொடுக்குறவன் இறைவன் இல்லை.
கேளாமலே வரும். ஆனால் ஒன்று, ஐயா மாதிரி நாள்தோறும் நல்லது செய்வோம்னு ஏதோ ஒரு நல்லதை நீங்கள் செய்யுங்க, இன்னொரு நல்லதை நமக்கு கடவுள் நமக்கு ஒருவர் மூலமாக கொடுப்பதற்கு காத்திருக்கிறான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது தான் இலக்கியம் உலகத்திற்கு சொன்ன ஒரு நீதி. அதனால் நம்பிக்கையோடு இருப்போம். ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாமா இன்னும்? ஏன்னா ஒரே ஒரு விஷயம், அத்திவரதரை பார்க்க போனோம் இல்லையா? யார் யார் பார்த்தீங்க? பார்க்காதவங்க பார்த்தவங்கள பார்த்தாலே போதும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து ஃப்ளைட்லாம் விட்டாங்க. இப்போ நான் கூட ஒரு நாள் ஆசைப்பட்டு உலகமே வந்து பார்க்குற போது நான் போய் பார்க்காம இருக்கலாமான்னு போயிட்டு போனால், நான் போய் நின்று அதில் ஒரு தம்பி ஓடி வந்து, ஐயா நீங்கள்லாம் நிற்கலாமா, வாங்க நான் வேறு ஒரு சைடு ஒரு வழியில் ஆயுஷம் போகிறேன்னாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ சைடு வழியில் போன பாவத்தை நிற்கிறதாண்டா நானே அத்திவரதரை பார்க்க வந்திருக்கேன், அவரை பார்க்குவோமாடா சைடு வழின்னு. இல்லை உங்களை மாற்ற முடியாது, போக தான் என் அருமையும் பெருமையும் தெரியும்ட்டு போயிட்டார். நின்ன பின்னாடி பார்த்தா முன்னாடியும் கூட்டம் பின்னாடியும் கூட்டம், நகர முடியல. அப்போ தான் அவன் சொன்னது ஞாபகம் வந்தது. அவன் பேச்சை கேட்டிருக்கலாம் போல தெரியுது, இதுக்கும் சேர்த்து பிராயச்சத்தம் கேட்டிருக்கலாமோ நினச்சேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 90 வயதுடைய ஒரு மூதாட்டி, முதுமை பெற்ற ஒரு தாய் என் முன்னாடி நின்றுக்கிட்டு கோவிந்தா மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிதரா அப்படின்னு நாமாவளிகளெல்லாம், இப்போ நம்ம நாம சங்கீர்த்தனை சொல்ல போகிறோமோ அந்த மாதிரி நாமாவளிகளெல்லாம் சொல்லி பிரார்த்தித்து அப்படியே ஸ்லோகங்கள்லாம் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு உணவு காது கேட்டு கேட்டு உள் மனம் வாங்கி ஒரு உற்சாகத்தோடு அந்த அம்மாவுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணின்னு கிட்ட பெருமாள்கிட்ட போயிட்டேன், அத்தியவரதர்கிட்ட போயிட்டேன். போன உடனே எனக்கு மயக்கமே வர்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த இடத்துல என்னன்னா, அந்த அம்மா பிரார்த்தனை பண்ணிச்சு பாருங்கள், அத்திவரதா அடுத்த முறையும் நான் வந்து உன்னை சேவிக்கணும். இப்போவே அதுக்கு 90, அவர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரப்போகிறாரு. 90 40 130 வருஷம் இந்த மண்ணில் வாழ்வன்னு நம்புகிறாங்க பார்த்தீங்களா? இந்த நம்பிக்கை தான் சார் வாழ்க்கையே, இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. அது கடவுள் கொடுக்கணும், கடவுள் கொடுக்கணும். அதனால தான் மனுஷன் சந்தோஷமாக வாழணுன்றதுக்கு தான் ஒரு டேட்டை நமக்கு தெரிவித்தான், இன்னொரு டேட்டை அவனே வச்சுங்கிறான். இல்லை அது தெரியாத வரைக்கும் நமக்கு சந்தோஷம், தெரிஞ்சதுன்னு வச்சுங்க அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால தான் பகவான் ஒவ்வொன்றையும் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது இல்லைங்களா? அந்த அழகான ஒரு பாதையில் பயணித்து உலகம் முழுவதும் எல்லோரும் நன்றாக இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு தன்னுடைய ஒரு இனிப்பை தயாரித்து உலகத்துக்கு வழங்குகிற அந்த மனிதர் என்றென்றும் இனிமையாகவே இருக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து, இந்த டாக்டர் பெரியண்ணன் சாதாரணமான சரித்திரம் பெரிய பதிப்பகம் வச்சு தன்னுடைய பிள்ளையை அதுக்கு ஒரு உரிமையை உடையவராக ஆக்கி ஏராளமான நூல்களை பதிப்பித்து, அவரும் தேசிய விருது பெற்றவர், ஜனாதிபதி இடத்துல அவார்டு பெற்றவர், அவர் மயிலம் தமிழ் கல்லூரியிலே படித்த பெருமைக்குரியவர். அதே மாதிரி டாக்டர் வஜ்ஜர்வேல் அவர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் பிரின்ஸ்பாலாக இருந்தவர், டாக்டரேட்டாக இருந்தவங்க, பேராசிரியர் பெருந்தகை. டாக்டர் முருகையன் அவர்கள் ஒரு கல்லூரியுடைய முதல்வர், அம்மா அவர்கள் ஒரு பள்ளியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய பெருமைக்குரியவர்கள். எல்லாருமே மனித சிந்தனை மிக்கவர்கள், அந்த மனிதநேயத்தின் சிகரங்களாக இருக்கிறவர்கள். அதனால் அவர்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி வணங்கி, இப்போல்லாம் வந்து தமிழ் தலைகீழ போயிட்டுருக்கு. நான் நிறைய தமிழாசிரியர்களை வச்சு ஒரு 2 நிமிஷம் பேசணும்னு நினச்சேன். அவங்களாம் எல்லாமே நிறைய விருது பெற இருக்காங்க. தமிழ் என்னைக்கு நேற்று ஒரு கடையில் நான் போனேன், ஐயா நீங்கள் சன் டிவியில் பேசுகிறவர் தானே? ஆமாம்பா. நீங்கள் புலவர் தானே? ஆமாம். அப்படியா? எங்களுக்கெல்லாம் தெரியாமல் ஒரு ஆயில் கம்பெனி தொடங்கிட்டீங்க போல இருக்குதுன்னா. என்னடா நான் எங்கடா ஆயில் கம்பெனி தொடங்கினேன்னு. இல்லை நேற்று நான் மாலுக்கு போனேன், ஷாப்பிங் மாலுக்கு போனாங்க, அங்கே மளிகை கடையில் மளிகை பர்ச்சேஸ் பண்ணான்னு போனேன், போர்டில் எழுதியிருக்கான் சன் புலவர் ஆயில்னு எழுதிக்கிறான். அவன் சன்ஃப்ளவர் ஆயில்னு எழுத வேண்டியவன் சன் புலவர் ஆயில்னு எழுதிக்கிறான். அவன் என்ன முடிவு பண்ணிட்டான், நான் தான் அந்த ஆயில் கம்பெனி ஓனர்னு நினச்சி அதை வந்து என்கிட்ட விசாரிக்கிறான்னு வந்து தமிழ் அப்படி தலைகீழ போயிட்டுருக்கு. தமிழை மீண்டும் புதுப்பிக்கிற ஒரு பெருமையை தமிழாசிரியர்கள் கையெழுத்தில் இருக்கு. ஏன்னா மற்றவர்களெல்லாம் அறிவு பாடம் நடத்தினார்கள், தமிழாசிரியர்கள் மட்டும்தான் மனித பாடத்தை நடத்தினார். அதனால் அவர்களெல்லாம் 100 பேர் வந்திருக்காங்க, பெரிய விஷயம் அது. 101 வந்திருக்காங்க. அதனால் 105. அந்த காலத்தில் துரியோதனர் கூட்டம் 105 101ன்னுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்திருக்கு, பாண்டவர் கூட்டம் 105 பேரை சேர்த்துருக்கிற பெருமை நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி ஐயா அவர்களுக்கு தான் சாரும். பல்வேறு ஆன்மீக பணிகளை நம்முடைய இந்திய கலாச்சாரத்தினுடைய ஆணிவேருக்கு அன்பினீர் பாய்ச்சுகிற அந்த பெருமானுக்கு எல்லாம் வல்ல இறைவன் கோடிக்கணக்கில் கொடுத்து இன்னும் அள்ளி கொடுக்கிற பாக்கியத்தை தரணும்னு வாழ்த்தி பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி வேதா ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஓரிரு வரிகள் பேசும்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த மாபெரும் சபையில் கற்றறிந்த அறிஞர்களோடு என்னையும் அமர வைத்து கௌரவிக்கும் திரு முரளி, திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். ஊக்குவித்ததற்கு மிக்க நன்றி. நாள்தோறும் நல்லது செய்வோம் என்ற கருத்தினை கொண்டு இந்த அமைப்பின் மூலம் பல்வேறு தொண்டுகள் புரிந்து வரும் அவர்கள் வாழ்வு மேலும் சிறக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. மிக்க நன்றி அம்மா. ரொம்ப அழகாக புலவர் சொன்னார். பழனினா பஞ்சாமிரதம் ஞாபகம் வரும், திருப்பதினா லட்டு ஞாபகம் வரும். அந்த லைனில் பார்த்தீங்கன்னா, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் வரிசைப்படுத்தினதில் மைசூர் பாகையும் ஒரு பிரசாதம் மாதிரி ஆக்கிட்டார் அவர். ஸோ அதனால் பெருமாளை மகிழ்ந்து இப்பொழுது திருமலா திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து முரளி அவர்களுக்கு பிரசாதம் கொடுக்க வந்திருக்காங்க. ஓம் தத்விஷ்ணு பரமம் பதகோ சுதா பஷ்யந்தி சூரயः திவே வஜக்ஷுரததம் தத்விப்ராசோ விபன்யவோ ஜாக்ருவாகோ சஸ்ஸமிந்ததே விஷ்ணோர்யத்பரமம் பதம் அயம் பகவான் श्रीमदखिलमहीमण्डलमण्डनधरणीधरमण्डल नलस्य निखिलसुरसुरवन्दितवराहक्षेत्रविभूषणस्य शेषाचलगरुडाचलसिंहाचलवृषभाचलनारायणाचल जनाचलादिशिखरिमालाकुलस्य नाथमुखबोधनिधि विधिगुणसाभरणसत्त्वनिधि तत्त्वनिधि भक्तिगुणपो श्रीशैलपूर्णगुणवंशवदन परमपुरुषकृपापूरविप्रमदतु गङ्गगणगणगङ्गासमलिङ्गितस्य श्रीमादिगुणरामानुजमुनिनाम कितबुः भूमाश्रयसुरधाम लयवनराम गतवनसि परिवृतविशङ्कटतटनिरन्तर विजृम्भितभक्तिरसनिर्जनानन्त प्रस्रवणधारा पूरविभ्रमदसलिलभरभरितमहातडाकमण्डितस्य कलिकर्तममलमर्तमकलितोत्यमविलसत्यमनियमादिममुनिगणनिश मानप्रत्यक्षे भवन्निजसलिलसमज्जननमज्जननिखिल पापनाशनतीर्थ ध्यासितस्य मुरारिसेवकजराधिपीडितनिरार्तजीवन निरासभूसुर सुन्दरसुराङ्गनारतिकराङ्गसौष्ठवकुमारताकृतिकुमारतकसमापनोदय धनूनपातक महापदामय विहापनो सकलभुवन विदित कुमारधाराभिधानतीर्थ धिष्ठितस्य धरणितलघत सकल हतकलिल शुभसलिल घत बहुल विविधमल हति चतुर रुचिरतर गणमात्र विधलित विविध महापादक स्वामी पुष्करिणी श्रीमतो वेङ्कटाचलस्य शिखरिशेखर महाकल्पशाखी नाटार विभूपाल बिलहरि माया मालव गौल वेरि सावेरि शुद्ध सावेरि देवक धारे धन्यासे भेगुड हिंदस्तानी कापितो नाटकुरञ्जे श्रीरागसहन ढानध हे दर्भार बंधु वराले वराले कल्याणी यानी यमुना कल्याणी उज्जैनी झंझोड़े कौमारी कन्नड़ करहर प्रिया कलहं सनातन मक्रिया मुखारितोड़े नागवराले काम्बोदे भैरवे गदुकुलक बोधे आनंद भैरवे शंकराभरण मोहन रे गुप्त्रे धौर गुणक्रिया मेघगर्जने हंसध्वनि शोकवराले मध्यमा भटे संचरुटे ते द्विजा वन्दे मलया कापे परुषधन सरे देशिकतोडे आहिरे वसन्तगौले केदारगौला कनक गे रत्नाङ्गे घानमो ते वनस्पते वाचस्पते दानवते रूपवते मे सेनापते हनुमत्तोडे धेनुकान प्रिया कोकिल प्रिया गायक
प्रिया वकुलाभरण चक्रवाकधो आंदहाटकांबरे झंकारध्वने नटभे गैर्वाणी हरिका पोदे धीर शंकराभरणन दिनी याग प्रगापसरमर सरसगान रसेत्यादि संतत धन्यमान नित्योत्सवभंग संबंधरोत्सवाद विविधोत्सवकृतानंद श्रीमदानंद विमानवादः पद्मालका पदपद्मरेण संजत भक्तस्थलपटवादः श्रीभौमिनीलालर्मेल मंगसमेत श्री श्रीनिवासः सुप्रीत सुप्रसन्ना विजयता शीलाधिपयेव देवदन्नः ऋषभाद्रीश्वरयेव देवदन्नः फलिशीलाधिपयेव देवदन्नः भगवान् वेङ्कटयेव देवदन्नः श्री श्रीनिवासं परमौधनन्नः श्रीनिवासं कुलदेवनः श्रीनिवासं परमगदर्णः भाग्यलक्ष्मी करतलकमले भर्वदा धनलक्ष्मी धर्दण्डे वीरलक्ष्मी हृदय सरसिजे भूतकहर खर्गग्रे धौर्यलक्ष्मी निघन गुणगणाडम्बरे के लक्ष्मी सर्वांगे सौम्यलक्ष्मी मयतु विजयत सर्वसम्राज्यलक्ष्मी श्रीर्वर्चस्वमयशवरो वाक्यमविध शोभामान महीयते धान्यं धनं पशु शतसंवत्सरं दीर्घमायुः श्रीकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिना श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् प्रसन्नवे वेङ्कटेश्वर प्रसाद सिद्धिरस्तु आचन्द्र वंशाभिवृद्धिरस्तु सकल कल्याण समृद्धिरस्तु पदे पदे वेङ्कटेश्वर दर्शन प्राप्तिरस्तु तलवाडा वेङ्कटरमण गोविन्द गोविन्द. தமிழை போற்றினால் ஆண்டவன் ஆசீர்வதிப்பார்ன்றதை ரொம்ப அழகாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி இன்றைக்கி பகவான் காட்டிட்டார். இன்றைக்கி ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கார் முரளி சார். இப்பொழுது 100 பேர் புலவர்கள் தமிழ் ஆசிரியர்களை நம்ம கௌரவப்படுத்த போகிறோம். புலவர் பெருமக்களுக்கு சிரம் தாழ்ந்த அன்பு கலந்த அறிவு சார்ந்த வணக்கங்கள். இப்பொழுது 1 to 25 புலவர்கள் ஏ.பு. சந்தானம், பரிமளம் முனுசாமி, இரா பாலதண்டபாணி, வை செந்தமிழ் செல்வன், வே மாணிக்கவேல், வை மணியன், மு வீரையன், கு கணேசன், கு ராமலிங்கம், கோ முருகையன், புலவர் நா கோதண்டம், கோ கோபாலகிருஷ்ணன், கோ அண்ணாதுரை, கோ சீதாராமன், கோ தங்கராசு, சுவாமி ராமலிங்கம், சி திருப்பதி, சு மதியழகன், சுப்பு லக்ஷ்மணன், சே பொன்னம்பலம், ஞான அபயமணி,
இவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இருபத்தி 6 50 வரைக்குண்டான புலவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். புலவர் தங்கராசேந்திரன், புலவர் தக்ஷணாமூர்த்தி என்கின்ற பாண்டியன், புலவர் பத்மா முத்துகிருஷ்ணன், புலவர் பழசம்பத், புலவர் வே கோபாலகிருஷ்ணன், புலவர் பா கிருஷ்ணமூர்த்தி, புலவர் பா மாசிலாமணி, புலவர் பா ராசேந்திரன், புலவர் பொன்னரசன், புலவர் மா ஐயாசாமி, புலவர் மா ராமலிங்கம், புலவர் மா பெருமாள், புலவர் திருமதி மா மங்கையர்கரசி, புலவர் மீ முருகையன், புலவர் திருமதி மு பூங்கோதை, புலவர் இ ராசேந்திரன், புலவர் க ராதாகிருஷ்ணன், புலவர் வே மாணிக்கவாசகம், புலவர் ராமகாந்தி, புலவர் கி லலிதா, புலவர் திருமதி மு ஞானாம்பாள், புலவர் சி அரங்கநாதன், புலவர் முருகையன் பக்கரிசாமி, புலவர் பூ ஆறுமுகம், இவர்கள் அனைவரையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா நாவலர் அவர்களுக்கு, புலவர் மா ராமலிங்கம் அவர்களுக்கு எங்களுடைய கௌரவத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தனை புலவர்களும் சேர்ந்து எங்களுடைய அர்ப்பணிப்பாக இந்த இதையை அவருக்கு வழங்குகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ஹம்சத்வனி திரு சுந்தர் அவர்கள் மற்றும் தியாக பிரம்மகான சபா பிரசிடென்ட் திரு டெக்கான் மூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். கிருஷ்ணா ஸ்வீட் சார்பிலும் மகாதேவ ஐயர் ட்ரஸ்ட் சார்பிலும் திரு முரளி அவர்கள் அவர்களுக்கு மரியாதை செய்வார். எல்லாத்துக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி இவ்வளோ தூரம் இது நல்லா நடக்குதுன்னா காரணம் டெக்கான் ஐயா தான். அவர் எவ்வளவு நல்ல மனசு தெரியுங்களா. இந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன் வரணும், இந்த ஹாலை நமக்கு கொடுத்து இவ்வளோ நம்ம கூட அவ்வளோ உறுதுணையாக இருக்காருன்னா ஐயா ரொம்ப ரொம்ப காரணம். அவர் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அதே மாதிரி திரு சுந்தர் சார் ஹம்சத்வனியில் செக்ரட்டரியாக இருக்கார். இவர் செய்கிற நல்ல காரியம் அளவில்லாதது.
கர்நாடக இசை, தமிழுக்கு, ட்ராமாக்கு, பேச்சுக்கு அவ்வளவு அசாத்தியமான விஷயங்களை பண்ணிகிட்ருக்கு. இவங்க 2 பேரும் இங்கே வந்திருக்கிறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அவங்கள கௌரவிக்கிறதுல ரொம்ப பெரிய பெருமைப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். நான்லாம் இப்போ அழியாவரி இந்தியாவில் வந்திருக்கேன் இந்த சபைக்காக. ஆனால் எங்களுக்கு இங்கே முரளி சார் ஒரு இன்ஸ்பிரேஷன். அதை விட பெரிய மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு சுந்தர் சார் ஹம்சத்வனி. அவள் அப்பா இன்றைக்கி சபாத்தில் நடந்துட்டுருக்குன்னா அந்த மெயின் ரீசன் பாரு அவள் அப்பா தான் அது. ரெண்டாவது இப்போ ஐயாட்ட பேசிகிட்டு இருந்தேன், மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிட்டு. அதுக்கு கரெக்டாக அதை நடத்தி காமிச்சின்னு இருக்கவர், நடத்தி கொண்டிருப்பவர், எப்போதும் நடத்த போகிறவர் முரளி சார். அதாவது மாதா, அதுக்கு சல்யூட் டு த மதர்ஸ்ன்னு. இப்போ நான் அவர் மேல் சொல்ல ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் முரளி. ரெண்டாவது இன்னைக்கு பிதாக்கு பண்ணியிருக்காரு 100 வயசும். குரு 4 நாளாக எல்லா குருவுக்கு பண்ணியிருக்காரு. இந்த குருவை கௌரவப்படுத்தினால அவாவா எந்த இதில் இருக்காளோ, எந்த ஃபீல்டில் இருக்காளோ, உங்களுக்கு கிடைச்ச விருது கிடைத்தவர்களுக்கு மட்டும் இல்லை, அந்த தொழிலில் இருக்கிறவா எல்லாருக்குமே அது பெருமை. அடுத்தது தெய்வம், அது தினப்படி பண்ணிட்டு இருக்கார். இப்போ சாரட்டு ஐயாட்ட சொல்லிட்டு இருந்த உண்மையிலேயே தேசிய விருது பார்த்தீங்களா, பத்ம விருதுக்கு பொருத்தமானவர் நம்ம முரளி சார். இந்த 4 நாளில் விருது வாங்குகிற 100 பேருமே எந்தெந்த ஃபீல்டில் வாங்கின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு உங்களோட ஆனந்தத்தை நீங்கள் தெரியப்படுத்தணும். ஏன்னா இதெல்லாம் இப்போ விருதுங்கிறது நான் இந்த இடத்துல சொல்லப்படாது, அது எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ இது அமெரிக்காவில் போனால் டாக்டரேட் கொடுத்தா $500 கொடுத்தா டாக்டரேட் போட்டுக்கலாம். அதனால் உண்மையாக செய்கிறவங்களுக்கு இதை மாதிரி சத்புருஷருக்கு நீடிய ரெகக்னேஷன். இவருக்கு பெருமை இல்லை, யார் விருது வாங்கினோ அந்த தொழிலுக்கு பெருமை, அந்த இதுக்கு பெருமை. நிச்சயமாக அதை தகுதி உள்ளவர் எனது உடன்பெருவா சகோதரர் முரளி அண்ணா அவர்கள். அதனால் இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்போ நாங்கள் உண்மை இப்போ சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்தோம், டிசம்பர் மாதம் கச்சேரி இடத்துக்கு தலையை பிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரொம்ப இது மாதிரி நீங்களாம் ரொம்ப பெரிய மனுஷங்க. இந்த கச்சேரியில் சங்கீதத்தில் இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா, இப்போ அந்த காலத்தில் நாதாஸ்வரத்தில் ஒரு செட்டுன்னு இருப்பாங்க, ரொம்ப பேருக்கு தெரியும். இப்போ சங்கீதத்துலேயும் செட்டுன்னு வந்துடுது. பழைய ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு வாசிக்காத பல வித்வான்களுக்கு எங்களால் வாய்ப்பு கொடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு வித்வானை நான் ஃபிக்ஸ் பண்ணி இத்தனாம் தேதி நீ கச்சேரின்னா, மறுநாள் அன்றைக்கி சாயந்தரமே எங்களுக்கு மெயில் வந்துடுது, வயலின் யார், மிருதங்க யார், உபபக்குவாதி யாருன்னு சொல்லிட்டு. அதனால் சில பேர் எதுக்கு நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, சில பேருக்கு தகுதியாக உள்ளவங்களுக்கு எங்களால் சான்ஸ் கொடுக்க முடியறதில்ல. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு. இப்போ என்னென்னா எல்லாத்துமே எல்லாம் ஓவர் நைட்டில் இது பண்ணுறாங்க. அதுக்கு அந்தந்த இதுக்கு ஒரு இப்போ அதாவது இப்போ சரியான அது சாதகங்கிறதுக்கு இத்தனை வருஷம் இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இப்போ சில பேர் பண்ணுறாங்க, கற்றுக்கிட்டவங்க இப்போ தான் 6 மாதம் ஆகுது. நம்ம வளரும் கலைஞருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்துட்ருக்கோம். உடனே என்ன பண்ணுறாங்க, 2 மணிக்கு பாடினாங்களா, சார் எத்தனை வருஷமான 2 வருஷம் பாடிட்டு இருக்கேன், 4 மணி கொடுங்க. அடுத்தது 4 மணி தான் சார், நான் 6 மணிக்கு எப்போ தான் பாட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மணிக்கு பாடுறது இல்லை, அந்த வித்வத்துக்கு பாடணும், அதுதான் முக்கியங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அது மாதிரி சாரோட இது ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் வாழையடி வாழையாக க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மகாபரிவாட்டியும் சங்கீத மும்முட்டின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். நான் ஹம்சத்வனி சபாவில் எங்களோட வைஸ் பிரசிடென்ட் ஸ்ரீ முரளி. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அவர் எங்கள் அப்பாவோட 100ஆண்டு விழாவும் இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது, ஹம்சத்வனி ராமச்சந்திரன். அதில் பல விழாக்கள், பல நிகழ்ச்சிகளை இவர் எங்கள் அப்பாக்கோசரம் நடத்தி கொண்டே இருக்கிறார். அதுலேயும் அவர் ஹம்சத்வனி ராமச்சந்திரன் 100 விழாக்கள் நடத்தணும்னு சொல்லி 100 நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த மாதிரி தன்னலமற்ற ஒரு மகா பெரியவர் இவர்னு சொல்லணும். ஆனால் வயதில் எனக்கு சிறியவர், பட் ஆனால் இவர் செய்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அசாத்தியமானவை. பிரம்மாண்டம் இல்லை, அதாவது மனமார்ந்து செய்கிறது தான் முக்கியம். இட்ஸ் நாட் தி கிராண்ட்னஸ். அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஹம்சத்வனியில் ஆரம்பிச்சதுலேருந்து அவர் எங்களோட தொடர்ந்து இருக்கார் கிட்டத்தட்ட 35 வருஷமாக. முக்கியமாக நாள்தோறும் நல்லது செய்வோம், 365 நாளும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிரமிப்பான விஷயம் நினச்சி கூட பார்க்க முடியாது யாராலும். அவரால் எப்படி முடியறதுன்னா, அது சார் சொன்ன மாதிரி மகா பெரியவரோட அனுகிரகம் தான், கடவுளோட அனுகிரகம், அப்பா அம்மா செய்த புண்ணியம். அண்ட் இந்த மாதிரி ஒரு சத்புத்திரன் அவருக்கு கிடைச்சதுக்கு மகிழ்வோம் மகிழ்விப்போம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது. அதில் ரொம்ப அதாவது அன்சங் ஹீரோஸ் அவளெல்லாம் கூப்பிட்டு மேடை ஏற்றி, அதாவது ஒரு பூ கட்டுறவங்க,
பால் வந்து நமக்கு கவர் போடுறவங்க, அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு எவ்வளோ பேர் வந்து தே டோன்ட் கெட் அ ஸ்டேஜ், அதாவது ஒரு மேடைக்கு அனுபவம் கொடுக்கணுங்கிறதுக்கோசரம் அவங்களையும் பாராட்டினர். ஹம்சத்துணியில் எங்களோட இணைந்து நடத்தின ஒரு மறக்க முடியாத ரொம்ப மன நெகிழ்ச்சியோடு நடத்தின நிகழ்ச்சி அது. அந்த மாதிரி பல விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் வந்து இன்றைக்கு அவள் அப்பாவுக்கு அன்புடன் அப்பா தான் அவர். நிஜமாகவே அந்த மாதிரி அவரோட மகாதேவியரோட ஆசீர்வாதம் இந்த உலகம் பிராண்ட் வேர்ல்டில் வந்து நான் சொல்லுவேன் அடிக்கடி, இந்த மாதிரி மியூசிக்கில் வந்து நாங்கள்லாம் இந்த இப்போ கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் பாரத் ரத்னா MS சுப்புலக்ஷ்மியோட நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருந்தது. அப்போ கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், எவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் தேர் கேன் பி ஒன் மகாத்மா, ஒன் பரமாச்சாரியா, ஒன் MS சுப்புலக்ஷ்மி, அவ்வளோதான். அதுக்கு மேலே நிகர் கிடையாது. அந்த மாதிரி ஒன் மைசூர் பான்னு இப்போ ஆட் பண்ணிடுறேன். அதை வந்து அதுக்கு காரணமான அந்த மகாதேவியரை இன்றைக்கி நம்ம அந்த நூற்றாண்டு விழாவில் நினச்சிக்கிறோம். அது ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா கிராட்டிடியூட் இஸ் தி ஹார்ட்ஸ் மெமரி. அந்த கிராட்டிடியூட் நம்ம எல்லாருக்கும் இருக்கணுங்கிறது முரளி சார் மூலமாக இதை இன்றைக்கி தெரிவிச்சுண்டு என்னையும் மேடை ஏற்றினத்துக்கு மனமார்ந்த நன்றியும் மூர்த்தி சாருக்கு. ஏன்னா இவரை மாதிரியெல்லாம் வந்து பாடுபடுறவா வந்து ரொம்ப ஃபியூ, அதாவது விரல் விட்டு எண்ணலாம். கலைக்கோசரம் பாடுபடுறது, அதே மாதிரி ஆன்மீகத்துக்கும் இவ்வளோ தொண்டு செய்கிறார். இவ்வளோ பெரிய மகா வித்வத் சபை தான் இதுவும். இங்கே இருக்கிற புலவர்களெல்லாம் பார்க்குறச்சே உங்கள் எல்லாருக்கும் என்னோட சிறந்தாழ்ந்த நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ தூரம் இது பண்ணதுக்கு இப்போ நிறையா ஐயா விட வயசில் பெரியவங்க உட்காந்துருக்கீங்க. பட் இருந்தால் கூட அவருக்கு உங்களோட பரிபூர்ண ஆசீர்வாதங்கிறது கிடைக்கணுங்கிறதுக்காக I am requesting every one of you, give a standing ovation to our brother Mr. Murali sir, please. பலத்த கைத்தட்டலாம். அவர் உங்களிடம் வேண்டுவது பொன்தட்டோ வெள்ளித்தட்டோ கிடையாது, கைத்தட்டல் மட்டுமே அவருக்கு ஒரு உற்சாகம் உத்வேகம் ஏற்படுத்தும். நன்றி. அடுத்து 51 75 வரை புலவர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என மேடை கழிக்கின்றோம். புலவர் கல்லை அரசு, புலவர் பா அள்ளியங்கோதை, புலவர் திருமதி சு தருமாம்பாள், புலவர் வி ஜெயந்தி, புலவர் சா இராசகுரு, புலவர் கு சம்பந்தம், புலவர் விஷ்ணுதாஸ், புலவர் சே சுவாமிநாதன், புலவர் மு முருகன், புலவர் மு ராசகுமாரன், மா ராசகுமாரன், புலவர் வெற்றியழகன், புலவர் இரா நாராயணன், புலவர் ஸ்ரீனிவாச திருநாவுக்கரசு, புலவர் வே பக்தவச்சலம், புலவர் பொன் திருப்புர சுந்தரி, புலவர் வை சுவாமிநாதன், புலவர் வ குமரகுரு, புலவர் ச தேவதாஸ், புலவர் க சந்திரசேகரன்.
126 105 வரை. புலவர்கள் கோமல் தமிழமுதன், கா மார்கேசன், இரா சுந்தரமூர்த்தி, சு கிருஷ்ணமூர்த்தி, சா பஞ்சமூர்த்தி, இராம விஸ்வநாதன், சந்தன வடிவு முத்தையா, இ ஸ்ரீனிவாசன், சு சோமசுந்தரம், கா காந்தி, மே ஜேக்கப் சைமன், பூவை தயாபரன், பே மு வல்லாளன், பெரியண்ணன், மா தமிழ்ச்செல்வன், கா ஞானதேசிகன், தா தனபாலன், கோ நந்தகோபால், புலவர் சி வித்யாசாகர், இரா களிய பெருமாள், புலவர் திருமதி பா சரளாதேவி, புலவர் ஆ பழனியாண்டி, புலவர் குடியாத்தம் குமணன், புலவர் மா குப்புசாமி, புலவர் திருமதி வே அலமேலு, புலவர் உ தேவதாஸ், சி பரமதயாளன், நா குருசாமி. இவர்களை அனைவரையும் மேடை அன்புடன் அழைக்கிறோம். சொற்பிழை இறைப்பின் மன்னிப்புக்கும். புலவர் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளை வணங்கி மகிழ்வதிலே நான் பெருமை அடைகிறேன். ஏன்னா முகம் தெரிந்தவர்களையே உலகம் முகவரியாக பார்க்கிறது. ஆனால் முகம் தெரியாவிட்டாலும் பல பேருக்கு முகவரி கொடுத்தவர்கள் நீங்கள்தான் என்பதனாலே உங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஆரம்பத்திலே பேச சொன்னாங்க, பேசிட்டேன். இருந்தாலும் இத்தனை புலவர்களை ஒன்றாக பார்க்கறதுன்றது உண்மையிலேயே ஒரு பெரிய முயற்சி. இந்த பெரிய முயற்சிக்கு பெரியண்ணன் மிகப்பெரிய காரணம், டாக்டர் வஜ்ரவேல் பெரிய காரணம், டாக்டர் முருகையன் மிகப்பெரிய காரணம். இந்த மூன்று மும்மூர்த்திகளும் இதை யாரிடத்தில் சொன்னால் இது சாத்தியமாகும் என்று கருதி நாள்தோறும் நல்லது செய்வோம் என்ற தாரக மந்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு, சொல்லப்போனால் அந்த நாள்தோறும் நல்லது செய்வோம் நிகழ்ச்சியில் நான் 100 நிகழ்ச்சிக்கு மேலே பேசியிருப்பேன். இதே வாணி மகாலில் நிறைய 100க்கு மேலே பேசியிருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்புக்குரிய மனிதநேயத்தின் சிகரமாக விளங்கக்கூடிய முரளி அவர்கள் தன்னுடைய தந்தையாருடைய 100வது ஆண்டை ஒட்டி பல்வேறு ஆன்மீகத்துக்கும் பெருமை சேர்த்து வருகிறவர். சொல்லப்போனால் மாதாவுக்கும் பிதாவுக்கும் குருவுக்குமாக அந்த வரிசையில் இன்றைக்கு குருமார்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டாக, பணியாக, சேவையாக அவர் இதை செய்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் எல்லா புலவர்களும், புலவனுடைய வார்த்தை பொய்யாகாது என்று சொல்லுவார்கள். காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம்னா, அப்போ பாரதி பாடின போதே பல பேர் கிண்டல் பண்ணாங்க. வானை அளப்போம் சரி, கடல் மீனை எப்படி அளப்போம்னு அடுத்த வரி எழுதுனேன்னு கேட்டாங்க. இன்றைக்கு கடலில் கூட எந்த இடத்துல எவ்வளவு மீன் கிடைக்கும் என்று கண்டுபிடிக்கிற கருவியும் வந்து விட்டதென்றால் கவிஞனுடைய கனவு ஒருபோதும் கனவாகாது, அது நனவாகும் தான். அந்த மகா சக்தி பொருந்திய பெருமைக்குரிய புலவர்கள் தான் உண்மையான சொல்லப்போனால் வித்வான் பட்டம், புலவர் பட்டம் என்பதுக்கு பிறகு இதுதான் சங்ககால புலவர்கள், இடைக்கால புலவர்கள், தற்கால புலவர்கள் வரலாறு இந்த சகாப்தத்தோடு நிறைவடைகிறது என்பதனாலே அடுத்தது ஆங்கிலங்கள் பீலிட்டு தான் வரப்போகுது. புலவர் என்ற சொல்லோ வித்வான் என்ற சொல்லோ வருவதற்கு வாய்ப்பில்லை. அதை சாதித்த சிகரங்கள் நீங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவன் கொடுக்கிற போனஸ் இல்லையா?
ஒரு காலகட்டத்தில் ரிட்டையர் ஆன பிறகு எத்தனை பேர் இருந்தாங்கன்றது வரலாறு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். ஆனால் ஆரோக்கியத்தோடு ஆனந்தத்தோடு இருக்கிறோம்னா மகிழ்ச்சியாக இருப்போம் சார். மகிழ்ச்சி தான் மனிதனுடைய மையம். ஒரு பெரிய வெற்றி பெற்ற நிறுவன ஐயா முரளி சார் மாதிரி ஒரு பெரிய நிறுவன தலைவரை பார்த்து நீங்கள் வெற்றி பெற்று கொண்டிருப்பதனால் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று நிருபர் கேட்டார். இல்லை இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருப்பதனால் தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் ஹாப்பியாக இருங்க, குடும்பத்தை ரொம்ப நேசிங்க, உங்கள் பேர பேத்திங்களை உட்கார்ந்து கொஞ்சுங்க. அதை விட உலக சொர்க்கம் உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. குழலினிது ஆழினிது என்பதன் மக்கள் மழலைச்சொல் கேளாதவர் என்பதை விட படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணு உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியம் தொடர்ந்தும் நெய்யுடையடிசல் மெய்பட விதத்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழுநாளே என்ற புறநானூற்று புலவனுடைய பாடலும் நாம் உணர்ந்தவர்கள். அதனால் மகிழ்ச்சியாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. இனி ஓடி ஓடி உழைச்சி ஒன்றும் ஆக போகிறதில்ல. மகிழ்ச்சியாக இருங்க. நிறைய நூல்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஃபோனில் நல்ல ஒரு செய்திகளை சொல்லுங்கள். நம்ம முன்னாள் மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா லட்சுமணன் வந்திருக்காங்க. தினம் வாட்ஸ்அப்பில் ஒரு புது குறள் எனக்கு எழுதி அனுப்புவார். அப்போ ஒரு புதிய குறளை உருவாக்குகிற அளவுக்கு தன்னுடைய சிந்தனையை பயணத்தில் தொடர்கிற போது அவருக்கு வேறு எந்த கவலையும் வராது. அதுதான் முக்கியமானது. நம்முடைய சிந்தனைகள் என்றைக்கும் சிறகடித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா கருவிகள் இருக்கிற காலமையா இது. அன்றைக்கு கூட ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு அம்மா எழுந்து உக்காந்து மேக்கப் பண்ணுது, பவுடர் அடிக்குது, பொட்டு வைக்குது, பூ வைக்குது, லிப்ஸ்டிக் தடவுது, ஐப்ரோ வைக்குது, எல்லாம் வைக்குது. வீட்டுக்காரன் எழுந்து கேட்டான், அக்கிரமமாக இல்லடி, அர்த்தராத்திரியில் உன்னை யாரையும் பார்க்க போகிறான், இந்த நேரத்தில் மேக்கப் வாயை மூடின்னு படியா, செல்லில் ஃபேஸ் லாக் வச்சுக்கிறேன், அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது, அது மேக்கப்போட பார்த்தா தான் ஓப்பன் ஆகும் போலுக்குது. அதனால தான் நான் படுற கஷ்டம் எனக்கு தெரியும், உனக்கு என்ன தெரியும், கம்முன்னு படியானுது. அவன் சிரிச்சுக்கிட்டே படுக்கிறான். என்னையா சிரிக்கிறேன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்க பிடிக்கல, நான் உங்க கூட 10 வருஷமாக குடும்பம் பண்ணுறேனே, கொஞ்சம் என்னை கருணையோட பாரு இனிமேல் அப்படின்லாம். ஏன்னா இன்றைக்கி கருவிகள் காலம். மாமியார் ஹாலில் உக்காந்துங்குது, மருமக அப்படி கிராஸ் பண்ணி கிச்சனுக்கு போகுது. அம்மாடி கிச்சன் பக்கமாக போகிற, அந்த பாலை சிம்மில் வைடியம்மா, சிம் 1 சிம் 2 கேட்டுது அது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே கருவிகள், நம்ம சுற்றி இருக்கிற கருவிகள் உலகம். குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் பிரபஞ்சத்தில் கிடையாது. ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒன்றே ஒன்று, ஏன்னா இது ஒரு ஆன்மீகமும் இணைந்த ஒரு இடம். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லைங்க. கஷ்டம்னு ஒன்று இருந்தால் தான் நமக்கு மேலே ஒரு சக்தி, இரையாற்றல் இருக்கிறதுன்ற எண்ணம் நமக்கு தோணும். அந்த கஷ்டத்தை எதிர்நீச்சல் கொள்கிற மனோபாவம் நமக்கு வரும். ஒரு பொம்மையை பிடிக்க போகிற குழந்தைய கூட அப்பா என்ன பண்ணார், பொம்மையை தள்ளி தள்ளி வைப்பார். அந்த குழந்தைய கஷ்டப்படுத்தணும் இல்லை, அதை அடையணுன்ற நம்பிக்கை அதுக்கு வளரணுன்றதுக்காகத்தான் அதை செய்கிறாருன்னா, நமக்கு கூட அந்த சோதனைகள் பிரச்சனைகள் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஒரு குருவிடத்தில் போய் ஒரு சீடன் கேட்டான், குருவே எனக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனை வருது, என்ன பண்ணுறதுன்னு. 2 ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு டம்ளரில் தண்ணியில் கொடுத்தாரு, குடிடான்னார். அதை குடிச்சிட்டு துப்பிட்டான். என்னையா ஒரே உப்பு கேட்குது, இதை போய் குடிக்க சொன்னியான்னு. அவனை அப்படியே அழைச்சிட்டு போனார். அதே 2 ஸ்பூனு உப்பை குளத்தில் போட்டார். குளத்தில் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிடான்னார். நல்லா இருக்கேன்னு குடித்தான். உன் பிரச்சனை வருகிற போது உன் மனதை டம்ளர் மாதிரி வச்சுருந்தா அது சிக்கலாகும்டா, குளம் மாதிரி வைக்க பழகு, அது பிரச்சனை காணாமல் போயிடும்னா. அப்பப்போ அதை மறந்துடுங்க. மறதி என்பது கடவுள் கொடுத்த வரம்யா. சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும் என்றால் மறப்பது கூட நல்லது தான் நினச்சி, நம்ம வயசுக்கு நீங்கள் எப்பயுமே அடுத்தவங்களை அழகாக பெருமையாக வாழ்த்துங்க. வாழ்த்து தான் இந்த உலகத்திலேயே வல்லமையானது. நான் அறிந்த 42 மொழிகளிலே தமிழ் ஒன்றுதான் வாழ்த்துவதற்குரிய மொழி என்று கால்டுவெல் அன்னைக்கே எழுதி வைத்திருக்கிற மிகப்பெரிய அற்புதமான பெருமையை பெற்றவர்கள் நாம். எல்லாரும் வாழ்த்த பழகுவோம், வாழ்த்துவோம், வாழ்த்தி கொண்டே இருப்போம், நாமும் வாழ்ந்து கொண்டே இருப்போம். 100 ஆண்டுகளுக்கு தந்தையாருக்கு கொண்டாடுகிற இந்த வைபவத்தில் அவரும் 100 ஆண்டுகளுக்கு மேலே இருந்து இந்த மண்ணில் பல்வேறு பெருமைகளை பெற வேண்டும். கலந்து கொண்ட புலவர் பெருமக்களும் இன்னும் ஒரு 100 ஆண்டு இரும் என்று வைஷ்ணவத்தில் பாராட்டுகிற அந்த பாராட்டை உங்களுக்கு நான் சொல்லி, வருகை தந்து பெருமைப்படுத்திய 90 வயதுடைய மூத்த பெருமகனார் தமிழறிஞர் பாண்டியன் அவர்கள் பல்லாவரத்திலிருந்து ஏற்ற பணிகள் எத்தனையோ இருக்கிறது.
அத்தனையும் வல்லாளன் பேராசிரியர் மயிலம் கல்லூரி வந்திருக்கார். 46 நூல்கள் எழுதியிருக்கார் சார். 46 நூல்கள், இன்னும் 4 எழுதுனா 50. பொன்விழா கொண்டாடுகிற அளவுக்கு எவ்வளவு நூலாசிரியர்கள். டாக்டர் பெரியண்ணன் எவ்வளவு நூல்களை பதிப்பிச்சிருக்கிறார். முருகையன், வஜ்ரவேல், இவங்களெல்லாம் எல்லாருமே நன்றாக இருக்கணும். வந்திருக்கிற அத்தனை பேரும் இந்த சபாவுக்காக நாமசங்கீர்த்தனத்தில் கலந்து கொள்வதற்காக வருகின்றிருக்கக்கூடிய ஆன்மீக பக்தர்களுக்கும் சரி, இந்த மண்டபம் ஒரு வைப்ரேஷன் உள்ளது. எல்லாரும் 100 ஆண்டுகளுக்கு மேலே மகிழ்ச்சியாக வாழணும், எல்லாம் இறைவன் அருள்பாலிப்பான் என்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. இப்பொழுது புலவர்களுக்கெல்லாம் புலவராக இருந்து நம்ம கூட இருந்து இதை ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தார் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் 2 பேர். அவங்களுக்கும் இப்போ சான்றிதழ் கொடுக்குறோம். முனைவர் முருகையன் பக்கரிசாமி அவர்கள். மிக்க நன்றி. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அவங்களுடைய குழந்தைகள் 4 நாட்களும் இந்த கௌரவப்படுத்தப்படும் அந்த விருந்தினர்கள் அவர்களுக்கு மலர் தூவி அவர்களை வரவேற்ற அந்த குழந்தைகள் இதே மாதிரி உள்ளம் படைத்தவர் தான் முரளி சாரும். அந்த குழந்தைகளுக்கு பாருங்கள், எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, அவங்க பாடலை ஆடலை ஒன்றும் இல்லை, மலர் தூவி அவர்களை வரவேற்றார்கள். அது எப்பேற்பட்ட ஒரு சேவை. அந்த சேவை மனப்பான்மையை அடுத்த ஜெனரேஷனில் வளர்க்குறது தான் முரளி சாருனுடைய முக்கியமான ஒரு அன்பாக ரொம்ப சந்தோஷமாக அவர் செய்கிற ஒரு விஷயம். அது இந்த குழந்தைகளுக்கு வேற ஒன்றும் இது பாராட்டோ ஒரு டான்ஸ் ஒரு ஃபோட்டோகிராஃப் அப்படி கிடையாது. மற்றவர்களை மகிழ்வித்து நாம் மகிழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். வேதா ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பள்ளி குழந்தைகள் அவர்கள் இன்னைக்கு அவங்க தலைமை விருந்தினராக நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். ஒரு பலத்த கரகோஷம். அடுத்த ஜென்ரேஷன் இவங்க தான். நீங்கள் கொடுக்குற கலாச்சாரத்தை எடுத்து உங்களை மாதிரி 4 வருடம் வாழ்ந்து இந்த கலாச்சாரத்தை அவங்க எடுத்துகிட்டு போகணும். மிக்க நன்றி. இப்பொழுது லலிதா சகஸ்ரநாம பாராயணம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாக இங்கே ஏற்பாடு பண்ணுறோம். முரளி சார் அவர்கள் எங்களோட மென்டர், யூத் அசோசியேஷன் ஃபார் கல்ச்சரல் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், வழக்கறிஞர் அவர்கள், அவர்களுடைய குழுமம் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்து இந்த மாதிரி ஒரு 20 வருடங்களாக நாங்கள் அவரோட இந்த நாள்தோறும் நல்லது செய்வோம்ல ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். மிகப்பெரிய பாக்கியமாக இந்த நிகழ்ச்சிகளை கருதுகிறோம். சந்திரமௌலீஸ்வரர் கோயிலிலிருந்து அருட்பிரசாதம் இப்போ அவள் வந்திருக்கா. முரளி சாருக்கு YACD ட்ரஸ்ட் சார்பில் இதை ஒரு காணிக்கையாக செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த ஆசீர்வாதம் அவருக்கு வழங்கப்பட வேண்டும். தந்தையாரை போலவே 100 ஆண்டுகள் இவரும் வாழ்ந்து இந்த மாதிரி 100 நன்மக்களை போற்ற வேண்டும், கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டும் என்று சிவபெருமானை வேண்டிக்கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னேன். அதாவது முரளி சார் என்னை பொறுத்தவரை பர்சனலாக இஸ் மோர் தென் அ ஃபாதர், பிரதர், எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல நண்பர் சார். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக அவர் கூட ட்ராவல் பண்ணுறோம். அவர் கூட சேர்ந்து கணக்கே கிடையாது. கணக்குன்னு எடுத்தோன்னா ஒரு 13,000 ப்ராஜெக்ட் எங்களுக்கு வளர்த்து கொடுத்துருக்கார்.
அதான் ராமாயணத்தில் அணில் மாதிரி சொல்லுவா, அணிலுக்கும் ஒரு கடைசி ஒரு ஃப்ரெண்டு அணில் இருப்பா இல்லையா, அந்த அணில் தான் நாங்கள் எல்லாமே. அவர் கூட சேர்ந்து பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். எல்லாருமே நின்று அவருக்கு வந்து ஒரு கரகோஷத்தை கொடுக்கணும். மேலும் மேலும் அவர் கூட சேர்ந்து நாங்கள் நிறையா பண்ணணும். இந்த கோபாலபுரம் டீம் நான் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நல்ல நாள். இந்த நாள் நமக்கு வந்து 100 புலவர்களை பாராட்டுகிற இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸை நம்ம பாராட்டணும். அவங்க பல விதமான நல்ல நிகழ்ச்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் வந்து புலவர் பொன்னம்பலம். ஆனால் இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஐயா முரளி அவருடைய பெற்றோருடைய அதாவது 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் 100 புலவர்களை அழைத்து பாராட்டு தெரிவித்திருக்காங்க. மிக நன்றி. அது பல விதமான செயல்களை செய்கிறவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நல்ல இறைவன் நல்லருளை தர வேண்டும் என்ற உணர்வை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். திருச்சிற்றம்பலம். எங்களைப் போல தமிழுக்கு தொண்டாற்றிய தமிழ் கல்லூரிகளில் படித்த புலவர்களுக்கு 100 புலவர்களுக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனம் வாழ்த்து கொடுத்து எங்களுக்கு பாராட்டு கொடுத்து விருது கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் அதன் உரிமையாளர் முரளி அவர்களும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று இனிது வாழ்க என்று நாங்கள் படித்த தமிழால், நாங்கள் போற்றி வணங்கும் தமிழால் வாழ்த்துகிறோம். இந்த நிறுவனம் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனர் முரளி ஐயா அவர்களுடைய தந்தையின் நினைவாக இன்று 100 புலவர்களுக்கு விருதும் சிறப்பும் விருந்தும் வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். அந்நிறுவனம் தொடர்ந்து மக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் சமூக பணியிலும் சிறந்து விளங்குவதை கண்டு புலவர் மக்களாகிய நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்நாடும் நமது இந்திய நாடும் சிறந்து விளங்குவதற்கு அவர்களுடைய தொண்டும் எங்களுடைய மகிழ்ச்சியும் அவர்களுக்குரிய வாழ்த்தாக அமையட்டும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு பொன்னான நாள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அரும்பணியிலே இன்றைக்கு கிருஷ்ணா ஸ்வீட் பெயரே கிருஷ்ணா ஸ்வீட் இனிப்பு. அவர் புலவர்களுக்கும் இனிப்பு தந்திருக்கிறார். தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்று சொல்லுவார்கள். இந்த கிருஷ்ணா ஸ்வீட் ஓனரும் இதுபோல செய்து கொண்டிருப்பேயானால் என்றென்றும் பாரதியைப் போல் வாழ்ந்து கொண்டிருப்பார். திருப்பனந்தாள் கல்லூரியில் படித்த 3 பேரும் நாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் துறையிலே வித்தகர்கள். இது 100கணக்கான வித்தகர்களுக்கு பறித்து அளித்த கிருஷ்ணா ஸ்வீட் முரளி அவர்கள் பல்லாண்டு குடும்பத்துடன் வாழ்க வாழ்க என்று வாழ்த்து உலகன் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். 2005 வரை 35 ஆண்டுகள் தமிழாசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றினேன். இன்றைக்கு இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்கள் நடத்தியிருக்கின்ற இந்த அரிய நெகிழ்ச்சியான நிகழ்ச்சிக்கு எங்கள் தமிழாசிரியர் அனைவரின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். நன்றி. 100 புலவர்களுக்கு விருது வழங்கும் விழாவானது மிகச் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த முனைவர் முருகையன் அவர்களுக்கும் முனைவர் பெரியரன் அவர்களுக்கும் முனைவர் வஜ்ரவேல் அவர்களுக்கும் என் நன்றி புலவர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியினை நல்ல முறையில் ஏற்பாடு செய்து 100 தமிழ் புலவர்களுக்கு தன்னுடைய தந்தையின் நினைவாக விருது வழங்கி சிறப்பித்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் மரியாதைக்குரிய முரளி அவர்களுக்கு புலவர்களின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸு பண்ணக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் யூடியூப் மூலமாக இரவில் நான் பார்ப்பேன். எவ்வளோ அறிஞர்களை கூப்பிட்டு என்னென்ன நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்றத பற்றி நான் இரவில் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த கிருஷ்ணா ஸ்வீட்டினுடைய அந்த நிகழ்வுகள் எவ்வளோ சிறப்பாக இருக்கிறது. தமிழை மட்டும் இல்லை, எல்லா துறைகளையும் இவர்கள் எந்த அளவுக்கு வளர்க்கிறார்கள் என்று தெரிகிறது. அவர்கள் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தித்து நன்றி, வணக்கம். அருமை ஐயா அவர்கள் முரளி ஐயா அவர்கள் இப்படிப்பட்ட அருமையான நாளும் தொண்டு செய்வோம் என்ற நிலையிலே தொண்டு செய்து பழுத்த பழம் என்பது போல நாளும் ஒவ்வொரு நாளும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்த நிலையிலே எங்களுக்கெல்லாம் இந்த புலவராக இருந்த எங்களுக்கு இப்படிப்பட்ட அருமையான பாராட்டை அது தெரிவித்த அவருக்கு ஐயா அவர்களுக்கு
வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் வாழ்க வளமுடன் என்று அன்னாரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பணியையும் தொண்டையும் தொண்டு உள்ளம் தூய உள்ளம் தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் நல்ல உள்ளம் அப்படி என்று சொல்வார். அதுபோல் ஆன்மீக தொண்டையும் எல்லா தொண்டையும் செய்கின்ற பணம் இருந்தால் போதாது, காசு பெரிதல்ல நெஞ்சில் காதல் பெரிதனக்கு என்று சொல்வான் பாரதி. அதுபோல் காசை பெரிதாக நினைக்காமல் காதல் கொண்டு எல்லாது மக்களிடத்திலே அது ஆன்மீகத்திலே அது மற்ற தொண்டிலே காதல் கொண்டு செய்கின்ற அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அன்னாரை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் புலவர் திலகம் சி வித்யாசாகர். மயிலம் தமிழ் கல்லூரியில் பயின்றவர். நான் மேல்நிலை வகுப்பினுடைய தமிழ்துறை தலைவராக ஐஐடி வளாகத்தில் இருக்கக்கூடிய வனவாணி பள்ளியினுடைய தமிழ்துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர். காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய ஆசான் வித்வானாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். பல நூல்களை எழுதியிருந்தாலும் இப்பொழுது அருமையான முறையிலே புலவர்களை எல்லாம் சிறப்பிக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த பணியினை கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எப்போ வருவாரோ என்ற நிகழ்ச்சிகளாம் பல முறை நான் பேசியிருக்கின்றேன். அந்த அருமையான தமிழ் பண்ணையை இன்று உருவாக்கி சங்கத்தமிழ் என்று நாம் சொல்கிறோமே, சங்கம் வளர்த்த தமிழ். ஆகவே மதுரை என்று விட சென்னையில் சங்கம் வளர்த்த தமிழாக இப்பொழுது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வணக்கத்திற்குரிய அந்த முரளி ஐயா நடக்கின்ற தொண்டு மேலும் மேலும் சிறக்க வேண்டும். எப்படி புறநானூற்று புலவரும் மற்ற சங்க இலக்கியங்களாம் வாழிய நீடு வளம்பல பெற்றே என்று சொல்வது போல, இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்று வைணவத்திலே சொல்வது போல, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் அக்துரும் கழுமலர் வளநகர் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை என்று சொல்லப்படுகின்ற ஞானசம்பந்த பெருமான அருளாசி போல அபிராமி பற்ற சொல்லுவது 16 பேரும் தந்து சுகானந்த வாழ்வை அவர்கள் பெற்று அவர்கள் வையத்தில் திகழ வேண்டும். இது போன்ற புலவர் பெருமக்களை எல்லாம் மேலும் மேலும் அவர்களை ஆதரித்து நல்ல சிறப்பு இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களை எல்லாம் வணங்கி விடைபெறுகிறோம். ஓம் சிவாய நமக. அடியன் காஞ்சிபுரம் அடுத்த ஏனாதூர் என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். 2004 நான் ஒரு புத்தகம் எழுதினேன், தர்மம் என்ற ஒரு புத்தகம் எழுதினேன். அந்த புத்தகத்திற்கு முரளி ஐயார்கள் 5000 ரூபாய் ஸ்பான்சர் பண்ணார் முதல்லையே. அதே போல் நம்ம சில கௌரவ பட்டங்கள்லாம் இருந்து மடத்தில் வந்து நமக்கு தமிழ் சம்மந்தர் பட்டம் கொடுத்துருக்காங்க. முரளி ஐயா பல்லாண்டு வாழ்ந்து இப்போ பல புலவர்களுக்கு பெருமை சேர்த்தரும் அறிஞர்களுக்கு பெருமை சேர்ப்பதும் செய்து பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போம் என் வாழ்வே, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே, இருந்தமிழே உன்னால் இருந்தேன், வானோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். அற்புதமான ஒரு தருணத்திலே இன்று நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். புலவர் பெருமக்களுக்கு பாராட்டு விழா. இது சங்க காலம் தொட்டு நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு. இடையிலே தடைப்பட்டது, ஆனால் இது மீண்டும் துளிர்த்திருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் மெய்சிலிர்த்து போகிறது. எங்கள் வாழ்நாளிலே இது அற்புதமான ஒரு தருணம். இந்த அற்புதமான ஒரு தருணத்தை எங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த தமிழக கல்வி ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனமும் மற்றும் கிருஷ்ணா ஸ்வீட் ஸ்டால் அவர்கள் இணைந்து நடத்துகின்ற இந்த அற்புதமான நிகழ்விலே எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே கிருஷ்ணா ஸ்வீட் ஸ்டாலினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய தற்போதைய அன்பு சகோதரர் திருவாளர் முரளி அவர்கள் தன்னுடைய தந்தையாருடைய 100வது பிறந்த நாளை ஒட்டி இந்த நிகழ்வினை நடத்துகிறார்கள். இந்த நிகழ்விலே புலவர் பெருமக்களை பாராட்ட வேண்டும் என்று அவர் நினைத்ததுதான் உண்மையிலேயே அது இறைவனுடைய அருளாகத்தான் இருக்க வேண்டும். அந்த நிகழ்விலே கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளுக்கு முன்னதாக படித்த மயிலம் தமிழ் கல்லூரியிலே படித்த நாங்கள் இதில் இணைந்திருக்கின்றோம் என்று நினைக்கிற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கொஞ்சம் ரமலா கோபால கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நடத்திய நிகழ்ச்சி புலவர்களை அனைவரையும் மதிப்பையும் மரியாதையும் உள்ளாக்கி பழைய நண்பர்களை சந்தித்து புதிய எழுச்சியை மகிழ்ச்சியை பெறுகிற வகையில் எங்களுக்கு நிகழ்ச்சியை உருவாக்கி கொடுத்தது. அவர்களுக்கு நாங்கள் புலவர் குழுவின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தாய் தந்தையரை ஒன்று சேர்ப்பதற்கு எப்படி விநாயக பெருமான் முயன்றாரோ 2 பேரும் முத்தம் தரும்போது 2 பேரும் சந்தித்து கொண்டு முத்தம் தந்தார்கள். அதுபோல் ஒரு 100 ஆண்டு கடந்த ஒரு தாய் தந்தையை நினைத்து இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை இந்த கிருஷ்ணா ஸ்வீட் ஸ்டால்கார் நடத்துகிறார் என்றால் அவரை உண்மையிலே மனமாற வாயார உளமாற வாழ்த்துகிறேன். அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் புவியில் வாழ்ந்து வளம் பெற்று இது போன்ற நல்ல தொண்டுகளை செய்து அவர் பேரும் புகழும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனாகிய முருகப்பெருமானை, அதுவும் மயிலம் முருகப்பெருமானை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.